நமது அண்டை நாடான பங்களாதேஷை சார்ந்த ஜியாவுதீன் என்பவர் இந்த வருடம் தியாக திருநாளாம் பக்ரீத் அன்று குர்பானி கொடுப்பதற்காக ஒரு வகையான எருமை காளை ஒன்றை வாங்கி தனது வீட்டில் மிகுந்த கவனிப்புடன் வளர்த்து வந்தார். அந்த எருமை காளைக்கு டொனால்டு ட்ரம்ப் என்று பெயர் சூட்டி அதை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். அந்த காளையின் முக அமைப்பு மற்றும் அதன் முடி அலங்காரம் ஏதோ ஒரு உலக தலைவரை நினைவுபடுத்துவது போல் இருந்ததால் அந்த பகுதி மக்கள் எல்லோரும் அந்த காளையை பார்ப்பதும் செல்ஃபி எடுப்பதும் அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதுமாக இருந்தனர். நாளடைவில் அது பங்களாதேஷ் மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளிலும் அது பிரபலமடைந்தது. இந்த காளை பற்றிய செய்தி நாடு முழுவதும் பரவி பொதுமக்களிடையே பெரும் ஆர்வத்தை கிளப்பிவிட்டிருந்த நிலையில் வங்கதேச அரசு இதில் தலையிட முடிவெடுத்து அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் சலாஹுதீன் அகமது அந்த மாட்டின் உரிமையாளருக்கு உண்டான பணத்தை கொடுத்து அந்த எருமைக்காளையை மீட்டெடுத்து டாக்காவில் உள்ள தேசிய உயிரியல் பூங்காவிற்கு மாற்ற உத்தரவிட்டார். தியாக திருநாளாம் பக்ரீத் அன்று தியாகம் செய்யப்பட இருந்த அந்த எருமைக்காளை மீட்டெடுக்கப்பட்டு டாக்கா உயிரியல் பூங்காவில் அடைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 700 கிலோ எடையும் சற்று வித்தியாசமான முக வடிவமைப்பும் கொண்ட இந்த காளையை எல்லோரும் பார்த்து ரசிப்பதற்காக இது உயிரியல் பூங்காவில் பாதுகாத்து வைக்கப்படும் என்றும் சில பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் மற்றும் பொதுமக்களின் வழக்கத்திற்கு மாறான ஆர்வம் ஆகியவற்றின் காரணமாகவும் கடைசி நேரத்தில் இந்த எருமையை குர்பான் கொடுப்பதிலிருந்து விடுவிக்க முடிவு செய்ததாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர்.